என்ன லா பேசும்போதே நமக்கு அனாயிட்டிங் அவ்வளோ இருந்துச்சுன்னா, கிரேஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது தொடர்பு துண்டிக்கப்படாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இனிமே பாருங்க, பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும் என்று நான் சொல்லுவேன். அன்புக்குரியவர்களே, ஆவியின் சிந்தை இருந்தால் நீங்க உலகத்தில் இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பீங்க. மாம்ச சிந்தை இருந்தால் நீங்கள் ஆலயத்தில் இருந்தாலும் உலகத்துக்குள்ள தான் இருப்பீங்க. நான் சொன்னது திரும்ப சொல்லுங்க. ஆவியின் கை தட்டுங்களேன் ஒரு தடவை. ஹல்லேலூயா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கே நீங்கள் உட்காந்தாலும் நீ ப்ரெசன்ஸில் இருங்க. கூட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, கூட்டம் எப்போவுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எந்த கூட்டத்தில் உட்காந்தாலும் நல்லாயிருக்கும். நான் பார்த்துருக்கேன், 4 பேர் நாங்கள் உட்காருவோம், பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பார் கர்த்தர். அவர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நம்பர் எவ்வளோன்றது பற்றி கவலையே இல்லாத ஆள். அவர் கேட்குறவங்க 4 பேர் இருந்தால் போதும், பேசிக்கிட்டே இருப்பார். அவரோட பழகி பாருங்க, எப்பவுமே உங்களுக்கு எப்படி யோசிங்க, God will always speaking with you. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களே, ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நான் வரும்போது பார்க்குறேன் சில கண்ணை திறந்து சிலர் என்ன பண்ணுறீங்க எப்படி. திஸ் இஸ் நாட் த பிளேஸ் டு வாட்ச் சம்திங், திஸ் இஸ் த பிளேஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங். நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு வந்திருக்கிற இடம். வெறும் செய்தி மட்டும் உங்களை நிரப்புகிறது அல்ல, அபிஷேகமும் பிரசன்னமும் வல்லமையும் உங்களை நிரப்புது. இந்த அபிஷேகம் தான் உங்களை விடுவிக்குது. இந்த அபிஷேகம் தான் உங்களுக்கு முன்னாடி கதவை திறக்குது. பைபிள் அப்படி தான் சொல்லுது, நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக வெண்கல கதவுகள் உடையும், இரும்பு தாழ்பாள்கள் உடையும். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன். உன் மீது இருக்கிற அபிஷேகம் அதை செய்யும். Anointing is the most important thing in a Christian life. கரங்களை தட்டி கர்த்தருக்கு அந்த அபிஷேகத்திற்காக நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய அபிஷேகம் குறையாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் மீது நிரம்பி இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ராபாரா சந்துரா பாபா. கிரேஸ் பேசினாலும் சரி, லா பேசினாலும் சரி, உங்கள்ட்ட அனாயிட்டிங் மட்டும் குறையாமல் இருக்கணும். என்ன லா பேசும்போதே நமக்கு அனாயிட்டிங் அவ்வளோ இருந்துச்சுன்னா, கிரேஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா என்ன சொல்கிறது தொடர்பு துண்டிக்கப்படாத ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்கள் மேலே அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இனிமே பாருங்க, பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் அதிகமாக இருக்கும் என்று நான் சொல்லுகிறேன். Because the price was paid. நம்மளுடைய நாம் அனுபவிக்கிற மகிமைக்கு அளிக்க வேண்டிய கிரயத்தை இயேசு செலுத்தியிருக்கிறார். அதனால நீங்க அதை என்ஜாய் பண்ண முடியும். அதை நான் சொல்ல வரேன். யூ கேன் என்ஜாய் தட் அனாயிட்டிங் ஆல்வேஸ். தயவு செய்து கிரேஸ்குள்ள இருக்க எல்லாரும் சொல்ல, டோன்ட் மிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட், டோன்ட் மிஸ் த அனாயிட்டிங் ஆஃப் த லார்ட். இதுக்கு முன்னாடி இருந்த அபிஷேகத்தோட இப்போ நீங்க அதிகபட்சமான அபிஷேகத்தை உணரணும். அதிகபட்சமான அனாயிட்டிங்ல நீங்க இருக்கணும். அதுக்காக தான் தேவன் ஒரு பெரிய வேலையை பண்ணியிருக்கிறார்.